நேற்று கரூர் மாவட்டத்தில் தாவேகா கட்சி தேர்தல் பரப்புரையில் நடந்த துயர சம்பவம் பற்றிய உங்க கருத்து தெரியும். நேற்று கரூர் மாவட்டத்தில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போது நடந்த துயர சம்பவங்கள், உயிரிழப்பெல்லாம் நியூஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த நாடே இன்னைக்கு துயரத்தில் இருக்குது. மனசே ரொம்ப வலி வேதனையாக தான் இருக்குது. உண்மையிலேயே என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சாரம் நடத்துகிறாங்க. இவங்க நிறைய காரணங்கள் சொல்லலாம். எப்படின்னாக்கி எனக்கு நாங்கள் அந்த இடத்த கேட்டால் எங்களுக்கு தரல, இந்த இடத்த கேட்டால் நாங்கள் தரல, எங்களுக்கு அப்படி இப்படின்னு நிறைய காரணம் சொல்கிறாங்க. அதனால அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லலாம், நிறையா பேட்டி கொடுத்துக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. அரசு ஒரு இடம் கொடுக்குதுன்னா உண்மையிலேயே அந்த லோக்கல் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கட்சி சார்ந்தவங்க இருப்பாங்க. அங்கே தேவையான கொடுத்த இடத்துல தேவையான வசதி இவங்க முதல்ல பண்ணணும். பக்கத்தில் பள்ளம் கடந்தது அதெல்லாம் கடந்துன்னு சொல்கிறாங்க. ஒரு மேடையெல்லாம் பெரிய பெரிய அலங்காரம்லாம் பண்ணி நம்ம பண்ணுறோம் பிரச்சாரம் பேசுறதுக்கு, சரியா? ஏன் அந்த மேடை அந்த இடத்து மேலே, அந்த பள்ளம் கடந்த இடத்து மேலாம் நம்ம என்னென்ன வசதிகள் பண்ணணுமோ, நம்ம வர்ற தொண்டர்கள் விழாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். இவ்வளவு மக்கள் கூடி மூச்சுத்திணறல தான் எல்லாருமே இறந்துருக்காங்க. வேற எதுவுமே அடிப்பட்டு அப்படிலாம் கிடையாது. ஏன்னாக்கி ஹார்ட் நமக்கு ரொம்ப இதாகிடுச்சுனாக்கி, நுரையீரல் நமக்கு டைட் ஆகிடுச்சுன்னா உண்மையிலேயே கண்டிப்பாக பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், டக்குன்னு கொண்டு வர முடியாது. இதெல்லாமே உண்மையான சம்பவம். இதில் நிறைய பேர் விஜய் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆளுங்கட்சியை குறை சொல்கிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு யாரையும் குறை சொல்கிற இடத்துல யாருமே இல்லை, குறை சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனால் சட்டம் இருக்குது. பொது சொத்தையும் நஷ்டப்படுத்தினாலும், ஒரு கூட்டத்தில் இப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் இதுக்கு அந்த கட்சியோட தலைவர் தான் இதுக்கு முழு பொறுப்பும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. யாரையும் இன்னைக்கு சிஎம்மையும் குறை சொல்ல முடியல, ஆளுங்கட்சியும் சொல்ல முடியாது, விஜயும் சொல்ல முடியாது. இனி இந்த சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு ஆளுங்கட்சி கண்ணும் கருத்துமா இருக்கணும்ங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். உண்மையிலே நான் இறந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.